ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு நம்ம யோசிக்கலாம், இந்த கல்லனுக்கு போயிட்டு இவ்வளோ ஒரு பெரிய பாக்கியமா, இவன் திருடனாச்சே, இவன் கொலைகாரனாச்சே, இவன் இந்த உலகத்தில் வாழும்பொழுது நிறைய பாவத்தை செய்தவனாச்சே, இவன் எப்படி பரதேசில் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. ஆமாம், நம்மளுக்கு எத்தனை பேர் யோசித்திருக்கிறீங்க, இவன் திருடனாக இருக்கிறானே, அக்கா சொன்னது போல் ஒருவேளை அவனை கர்த்தர் மன்னித்திருந்தாலுமே கூட அந்த நம்மளுடைய கர்த்தர் நம்மளை மன்னிக்கணும் அப்படின்னா இந்த கல்லனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் நம்மளுக்கு இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நம்ம மன்னிக்கப்பட்டாதான் நம்மளால் எங்கே போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். மன்னிக்கப்படலைன்னா அப்படின்னா நம்மளுக்கு ரட்சிப்பு என்ன கிடையாது, நம்மளுக்கு கிடையாது. மன்னிக்கப்பட்டால் மாத்திரம்தான் நம்மளுக்கு ரட்சிப்பு. இப்போ நம்ம இந்த காரியங்களை வாசிக்கலாம். அவங்களுக்கு எது பாவம் அப்படின்னா, நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று 1 யோவான் 3:4 சொல்கிறாங்க. அப்போ 1 யோவான் 3:6 யார் பாவம் செய்கிறதில்லை அப்படின்னாக்கா, யார் கர்த்தரிடத்தில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் பாவத்தை செய்ய மாட்டாங்க. அப்போ இது மட்டும் வாசிக்கலாம். 1 யோவான் 3:6 அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பாவம் செய்கிறவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளவும் இல்லை, கர்த்தரை காணவும் இல்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் இவருக்கு சொல்கிறாரு, நீ இன்றைக்கு என்னோட கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு கர்த்தர் இங்கே சொல்கிறாங்க. இங்கே பாவம் செய்கிறவன், 8வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, பாவம் செய்கிறவன் யாரால் உண்டாயிருக்கிறான்? பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்போ பாவம் செய்யாதவன் யாரால் பிறந்தவனாக இருக்கிறான்? தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே ஏன் ஆண்டவர் இந்த பூமிக்கு வரணும் அப்படின்னாக்கா, ஆதி முதல் பிசாசுடைய இருக்கிற இந்த கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் பூமியில் வெளிப்பட்டார். ஐயாவை பார்த்துட்டிங்களா? பசங்களா பார்த்துட்டிங்களா? இப்போ கவனிங்க. ஆதி முதல் இருக்கிற பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமார் இந்த பூமிக்கு வந்தார். அப்போ இந்த கல்லனுக்குள்ளா இருந்த இந்த குவாலிட்டிஸ், இந்த கல்லனுக்குள்ளா இருந்த ஒரு குணாதிசயங்கள், ஏன் கர்த்தர் இந்த கல்லனை ரட்சிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, 6வது வசனத்தை வாசிக்கலாம் நம்ம. 1 யோவான் 3:6 அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அப்போ ரட்சிக்கப்படுகிறான் இந்த கல்லன் அப்படின்னா அவன் கர்த்தரை அறிந்திருக்கிறவனாய் இருக்கிறான். ஒன்று. அடுத்தது மற்றொரு கல்லன். அப்போ இந்த அறியவில்லைன்னா யார் அறியவில்லைன்னா வாசிக்கலாம். லூக்கா 23:39 அறியப்பட்டிருந்த ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்ன பண்ண? யார் யாரை பரீட்சை பார்க்கறது? இந்த இடத்துல பாருங்க, இவன் ஒரு கல்லனா இருந்து இவன் சொல்றான், நீ ஒரு கிறிஸ்துவானால் நீ உன்னையும் என்ன பண்ண? ரட்சிக்குன்னு சொல்லி பரியாசம் பண்ணுகிறான். அவன் கர்த்தரை அறியாதவனா இருக்கிறான், கர்த்தரில் நிலைத்திராதவனா இருக்கிறான். ஆனால் இன்னொரு கல்லன் இங்கே நம்ம வாசிக்கலாம். 40வது வசனத்தை வாசிக்கலாம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு கேட்குறான். அப்போது இங்கே அவன் என்ன இதை பதிவிடுறான்னா, ஒன்றுமே குற்றம் செய்யாத இவரை இங்கே சிலுவையில் நம்மளுக்கு முன்பதாய் குற்றம் செய்த நம்மளுக்கு நடுவில் இவர் இருக்கிறாரு. இவர் எந்த குற்றமும் செய்யாதவராய் இங்கே இந்த நம்மளுக்கு நடுவில் இருக்கிறாரு. அப்போ இங்கே சொல்கிறான், இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும்
நீ சாவ போற இந்த நிலையிலையும் அவருக்கு நீ என்ன பண்ணல, பயம் இல்லையா? அப்போ இவனுக்கு என்ன இருக்குது, தேவனை குறித்ததான ஒரு பயம் இருக்குது. இருந்ததுனால தான் இங்கே மற்றொரு கல்லனை பார்த்து இந்த கல்லன் சொல்கிறான், உனக்கு தேவ பயம் இல்லையா, தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு, அப்பா ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். 2 விதமான பாவத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 5:16 நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 5:16. ஒருவன் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்ய ஒருவன், இங்க 2 விதமான பாவம் இருக்கு. பாவம் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் பாவத்தை செய்கிறவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தரை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் இங்க சொல்றார், மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவம் உண்டு, அதுக்காக நீ உன் சகோதரனை வேண்டுதல் செய்யும் பொழுதோ இல்லை நீ வேண்டுதல் செய்யும் பொழுதோ உனக்கு அதுக்கு மன்னிப்பு உண்டு. ஆமீன் சொல்லுங்க. அதில் உனக்கு நான் ஜீவனை நான் கொடுப்பேன். ஜீவன் எங்கே நம்மளுக்கு உண்டாயிருக்குது? பரலோகத்தில் உண்டாயிருக்குது. ஆமீன். இங்கே நம்ம மரித்தாலும் நித்தியமாய் வாழக்கூடிய பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போகும் பொழுது, ஆண்டவர் நம்மளை கொண்டு போகும்போது நித்தியமாய் ஜீவனை சுதந்திரிக்கிற நித்தியமாய் உயிரோடு இருக்கிற ஒரு பாக்கியத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்வோம். இங்கே ஆண்டவர் அதை தான் சொல்றார், மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவல்லாத ஒரு பாவம் உண்டு. மரணத்துக்கு ஏது அல்லாதது அப்படின்னா, நான் இயேசுவை அறிந்து கொள்ளாததுக்கு முன்னாடி, நான் இயேசுவை அறியாததுக்கு முன்னாடி நான் செய்த ஒரு பாவம், அது மரணத்துக்கு ஏது அல்லாதது. நான் மனம் திரும்பி பாவத்துக்காக மனம் வருந்தி நான் மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவம் உண்டு, அதுக்காக உன்னை நான் ஜெபிக்க சொல்லலை நீங்கள் வேதம் சொல்லுது. நீ என்னத்தான் ஜெபிச்சாலும் அங்கே ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அங்கே நடக்கும். அங்கே தெளிவாக வசனம் சொல்லுது, மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவம் உண்டு, அதுக்காக நீ உன்னை வேண்டுதல் செய்ய நான் சொல்லலை. அப்போனா அது என்ன பாவம் தெரியுமா? மீறுதல். ஆமீன் சொல்லுங்க. மீறுதல். நான் இயேசுவை அறிந்த போதிலும், ஞானஸ்தானத்தை பெற்ற போதிலும், கர்த்தருடைய பந்தியில் சேர்க்கப்பட்ட போதிலும், இயேசு யார் என்று நான் அறிந்த போதிலும், வாரத்துக்கு 53 வருஷத்துக்கு 53 வாரம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 52. இப்போ இதில் 53 ஞாயிற்றுக்கிழமைகள் நம்ம தேவ செய்தியை கேட்கிறோம். இதுக்கு நடுவில் இந்த 40 நாட்கள், இதுக்கு நடுவில் கிறிஸ்மஸ் செய்தி, இதுக்கு நடுவில் நியூ இயர் செய்தி, இதுக்கு நடுவில் உயிர் தெழுதலின் செய்தி, இது எவ்வளோ, இதுக்கு நடுவில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இப்படின்னு சொல்லி, அப்போ ஒரு 52 மட்டும் கணக்கு பண்ணாலே நம்ம எவ்வளோ ஒரு செய்தி கேட்குறோன்னா, ஒரு 10 வருஷம் ஆகுது நம்ம ரட்சிக்கப்பட்டுன்னா 520 செய்தி கேட்குறோம். எப்போ வெறும் ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்டால் மட்டும். இதுக்கு நடுவில் டிவியில் பார்க்குறோம், ஃபோனில் பார்க்குறோம், இவ்வளோ செய்திகளை கேட்டுமே கூட மனம் திரும்பாமல் நான் பாவம் செய்து கொண்டே இருக்கிறேன்னா, நீ எப்படியாப்பட்ட பாவத்தை செய்கிறோம்? நம்ம மரணத்துக்கு ஏதுவான பாவம். இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை நான் செய்யும்போது நம்மளுக்கு மன்னிப்பு ஒரு நாளுமே இல்லை. அப்போ மரணத்துக்கு ஏதுவான பாவம் அது என்னென்னா, அங்கே நித்தியமாய் ஜீவனை கொடுத்து நம்ம வாழும்போது கர்த்தர் நம்மளை மன்னித்தங்கை அங்கே சேர்த்துக்கொள்கிறார். மரணத்துக்கு ஏதுவானதுன்னா, இங்கே எவ்வளோ அக்கா அழகாக சொன்னாங்கல்ல, அந்த வசனத்தை சொல்கிறாங்க, நீ ஏன் தெரியுமா அது அடிக்கடி பாவம் உன்னை நீ விடாமல் செய்து கொண்டிருக்கிற, உனக்கான தீர்ப்பு உடனே உனக்கு கிடைக்காதனால, உடனே உனக்கு அடிப்படாதனால நீ என்ன பண்ணுற, செய்தியை கேட்டும் கூட, ஆண்டவரோட உன்னை எச்சரித்தும் கூட, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உண்டான போதிலுமே கூட அவரை மறுதலித்து அவரை மீண்டும் சிலுவையில் நோக்கி நம்மளை அவரை திரும்ப அவனுங்க ஒரு முறை தான் அரைஞ்சானுங்க. ஒரு முறை அரைஞ்சதுக்கே துண்டுக்கான துணியெல்லாம் ஓடிட்டானுங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம துணிகரமாய் மீண்டும் வசனம் அதான் சொல்லுங்க, மீண்டும் பாசி தான் மீண்டும் ஒரு சிலுவையில் என்ன பண்ணுற, அரைஞ்சினே இருக்கிறியே. அப்போ எவ்வளோ ஒரு துணிகரம். அப்போ அதுதான் ஆண்டவர் சொல்ற, மரணத்துக்கு ஏதுவான பாவம் அது.
அப்படின்னா நித்தியமாய் அழுகையும் பற்கழிப்பும் நித்தியமாய் அழுகிற அந்த ஒரு கண்ணீருக்குள்ளாய் நித்தியமாய் மரணமே இல்லாத அந்த அக்கினி கடலில் தள்ளப்படுகிறது தான் இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவம். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை அறிந்தும் கூட என் வார்த்தை உனக்கு உண்டான போதிலுமே கூட நீ என்னை மறுதளிச்சிட்டல, நீ திரும்ப மீறுதல் செய்துட்டே இருக்கிறல்ல, நீ இன்னுமே மற்றவங்களை மன்னிக்கலல்ல, இன்னுமே நீ குணப்படலைல்ல, இன்னுமே நீ என்னை அறிந்து கொள்ளலன்னு சொல்லிட்டு அதுதான் மரணத்துக்கு ஏதுவான பாவமாய் இருக்குது. இன்னும் பொறாமை, இன்னும் இச்சை, இன்னும் தேவ சித்தத்துக்கு மாறாய் செயல்படுகிறது. அது நம்ம வாசிக்கலாம். எது மரணத்துக்கு ஏதுவான பாவம் அப்படின்னா, அநீதி எல்லாமே என்னது பாவம். தேவ சித்தத்துக்கு மாறாய் நான் எதை செய்கிறேனோ அது மரணத்துக்கு ஏதுவான பாவமாக இருக்குது. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் எதுன்னா, மரணத்துக்கு ஏதுவல்லாததுன்னா, நான் தேவனால் பிறந்தவன் என்று சொல்லி உணர்ந்து தன் பாவங்களை விட்டு விட்டானேன்னா அது மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமாய் மாறி கர்த்தர் அவனுக்கு ஜீவனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தேவனால் பிறந்தவன் தேவ சுத்தத்தை செய்கிறவனாக இருக்கிறான், தேவனில் நிலைத்திருக்கிறவனாக இருக்கிறான். நம்ம எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். இயேசுவே இந்த கதையை அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு, அங்கே இருக்கிற அந்த அதிகாரிகிட்ட சொல்கிறார். என்னென்னா, ஒருவனுக்கு 2 குமாரன் இருக்கிறான். ஒரு மூத்தவனை பார்த்து இன்னைக்கு நீ திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை செய்ப்பான்னு சொல்கிறாரு. அவன் சொல்கிறான் மாட்டேன்னு சொல்லிட்டு வசனம் அழகாக சொல்லுது, அவன் மனஸ்தாபப்பட்டு அப்பா சொன்ன வேலைக்கு போகிறான். இல்லை இவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டானேன்ட்டு அப்பா என்ன பண்ணுறாரு, இளையவன் சின்னவங்கிட்ட வந்து சொல்கிறாரு, அப்பா நீ திராட்சை தோட்டத்தில் போய் இன்றைக்கி என் வேலையே செய்துட்டு வான்னு சொல்லும் பொழுது அவன் போகிறேன்னு சொல்கிறான். நம்மளை மாதிரியே வேலையை காமிக்கிறான். எங்கே போனால் போவே இல்லை. அப்போது ஆண்டவர் கேட்குறாரு, இவனில் யார் தெய்வ சித்தத்தை செய்கிறவன் அப்படின்னு கேட்ட உடனே யார் நீங்கள் சொல்லுங்கள்? மூத்தவனா இளையவனா? மூத்தவன் தான் தெய்வ சித்தத்தை என்ன பண்ணுறான், செய்கிறவனா இருக்கிறான். நான் போக மாட்டேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தாலுமே கூட ஐயோ அப்பா சொன்னாரேன்னு சொல்லி வசனம் தான் சொல்லுது, மனஸ்தாபப்பட்டு அப்பா சொன்ன வேலைக்கு அவன் போகிறான். இன்னைக்கு நான் நம்ம ஏன் தெரியுமா பாவம் செய்கிறோம்? துணிகரமாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பலை. ஐயா சொல்லிட்டாங்க, அக்கா சொல்லிட்டாங்க, அம்மா சொல்லிட்டாங்க, அப்பா சொல்லிட்டாங்கன்னா பாவத்தை விடுறோம். ஆனால் அந்த பாவத்தை மறுபடியும் நம்ம செய்கிறோம். அப்போ அது மரணத்துக்கு ஏதுவான பாவமாக என்ன பண்ணிடும், முடிஞ்சிடும். ஆனால் இங்கே மனஸ்தாபப்பட்டு நம்ம எப்போ மனம் திரும்புகிறோமோ அந்த மனஸ்தாபம் என்னன்னாக்கா, ஐயோ என் தேவன் எனக்காக சிலுவையில் சிந்தினார் அந்த ரத்தத்தை, நான் திரும்ப நான் செய்தேன்னா நான் அவரை திரும்ப சிலுவையில் அறைகிறவனா இருக்கேன். அந்த ஒரு எண்ணம். இன்னொரு கதையில் நம்ம பார்க்குறோம், அந்த கெட்ட குமாரன் கதையில் அவன் அப்பா விட்டு தூரமாக போயிருந்தாலும் அப்பாவோட அன்பை ஃபஸ்ட்டு அவன் உணரலை. ஆனால் திரும்பி அவன் புத்தி தெளிந்தவனாய் வரும்பொழுது அப்பாவோட அன்பை உணர்ந்தவனாக தான் திரும்பி வந்தான். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம், பாவத்தை குறித்து வருந்துகிறோமா, மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோமான்றது தான் அவசியம். புத்தி தெளிந்தவளாய் அப்பா கிட்ட திரும்பி வருகிறோமா என்பது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கள்ளன் வந்தாரா, அதுதான் இங்கே கேள்வி. இங்கே ஆண்டவரே இயேசு இந்த கள்ளனுக்கு ஏன் இந்த பரதேசில் இருப்பான்ற ஒரு நிச்சயத்தை ஆண்டவர் சொல்கிறாருன்னா, மத்தேயு 21:31 நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 21:30 இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும், இப்போ நீங்க எல்லாருமே வாசிக்கணும். அப்பொழுது இயேசு நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் எங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்களே. ஆமாதானங்க? சபையில் இருக்கிற, ஞானஸ்தானத்தை பெற்ற, தேவ செய்தியை வாசிக்கிற, கொடுக்குற, வார்த்தைகளை கேட்குற நம்ம எல்லாருக்கும் முன்பதாகவும் பரலோகராஜ்யம் யாருக்கு திறக்கப்பட்டிருக்குதாமா? வேசிகளுக்கும் ஆயக்காரர்களுக்கும் திறக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு முன்னாடி அவங்கள நாங்கள் சேர்த்துப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் இங்கே கல்லனை கர்த்தர், நீ இன்னைக்கு என்னோட கூட இருப்பாய். ஏன் தெரியுமா?
உண்மையான மனஸ்தாபப்பட்டு அந்த கள்ளன் மனம் திரும்பினான். அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இப்போ வாசிக்கலாம். லூக்கா 23:40 வசனத்தை வாசிக்கலாம் மறுபடியுமாய். மற்றவன் அவனை நோக்கி, உனக்கு தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டிருந்தும் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு மற்றவனை அந்த கள்ளன் கேட்கும் பொழுது இங்கே எதை மறைந்திருக்குதுன்னா, இவன் தேவனுக்கு பயந்தவனாய் தொங்கி கொண்டிருக்கிறான் ஆண்டவருக்கு அருகாமையில். ஆமேன். ரெண்டாவது விஷயம் 41வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்காக பலனை அடைகிறோம், இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. அப்படின்னா என்னென்னா, மனஸ்தாபப்பட்டு உண்மையாய் மனம் என்ன எப்படி திரும்புகிறான்னா, நான் இங்கே ஏன் தெரியுமா இருக்கிறேன், நான் என் பாவத்துக்காக நான் இங்கே என்ன பண்ணுறேன் இருக்கிறேன், என் அக்கிரமத்தை நான் செய்தல, அதனால நான் சிலுவையில் இங்கே இருக்கிறேன். ஆனால் இவர் எந்த தப்புமே இல்லாமல் இங்கே என்ன பண்ணுறாரு, சுமந்து அது கர்த்தரிடத்தில் மனஸ்தாபப்பட்டு தன் பாவங்களை அவன் என்ன பண்ணுறான், வெளிப்படையாக சொல்கிறான். என் அக்கிரமத்து நிமித்தம், நம்ம செய்த அக்கிரமத்து நிமித்தமாய், நம்ம செய்த பாவத்து நிமித்தமாய், நம்ம செய்ததுனால நான் தகாத ஒன்று இவர் செய்யலை, ஆனால் நான் எல்லாம் தகாததெல்லாம் என்ன பண்ணிக்கிறேன், செய்திருக்கிறேன். ஆனால் இவர் ஒன்றுமே செய்யலை. மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினான், பாவத்தை அறிக்கை செய்தான். ஆமேன் சொல்லுங்க. வசனம் சொல்லுது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. இங்கே எத்தனை பேர் விட்டுட்டு உக்காண்டிருக்கிறோம், செருப்பை தான் விட்டுட்டு வரோம். ஆனால் செப்பலில் இருக்கிற எல்லா அசுத்தத்தை விட இருதயத்தில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணல, வெளியே விட்டு வராமல் தான் உள்ளே உட்காந்துக்கிறோம். நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு வைராக்கியம் இருக்குது. என்ன வைராக்கியம் இருக்குது? செருப்பு உள்ள சர்ச்சில் என்ன பண்ணக்கூடாது, போட்டு வரக்கூடாது. செப்பலே சுத்தமாக இருக்குது, ஆனால் அதை விட இருதயத்தில் அசுத்தமாக இருக்குது, அதோட உள்ள வருமே, அது தப்பு கிடையாதா? அது தப்பு கிடையாதாங்க. செருப்பு உள்ள போட்டு வரக்கூடாதுன்ற வைராக்கியம் இருக்கிற நமக்கு, செருப்பில் இருக்கிறத விட அசுத்தமானது என் இருதயத்திலையும் சிந்தையிலையும் இருக்குது. தேவ சித்தத்துக்கு மாறாய் தேவனுக்கு பயப்படாமல் நான் செய்து கொண்டிருக்கிறேனே, அதோடு நான் சபையில் உட்காந்து கொண்டிருக்கிறேன். அப்போ அதுக்கு சபையிலுக்கு எங்கே வைராக்கியம் போயிடுச்சு? அதுக்கு பட வேண்டிய வைராக்கியம் எங்கே? அது இல்லையே. சபையில் உட்காந்து மொபைல் நோண்டுறோம், தெய்வ செய்தி கேட்டுன்னு இருக்கும்போதே ஃபோன் நோண்டுறோம், தெய்வ செய்தி கேட்டுருக்கும் போது வெளியே எழுந்து போகிறோம், தெய்வ செய்தி கேட்டுருக்கும் போதே வேறு சிந்தையில் யோசனையில் இருக்கிறோம். ஆண்டவர் தெளிவாய் பேசும்பொழுது அதை உதாசீனப்படுத்துகிறோம். இதெல்லாம் பண்ணுறோமே. அப்போது அந்த வைராக்கியம் எங்கே? செருப்பை வெளியே விடுறோம், சுத்தமாக வரோன்னு குளிச்சுட்டு வரோம், ஆனால் இருதயத்தில் அந்த சுத்தம் எங்கே என்கிறதை ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்குறாரு. பாவத்தை மறைக்கிறவன் இவன் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிட மனதாக இருந்தான். ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவனுக்கு தெரியும், இதுக்கப்புறம் நான் மறிக்க தான் போகிறேன், இதில் எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. ஆனால் நான் இதை தியானிக்கும் போது ஒரு யோசனை என்னென்னா, அவன் வர வழியிலேயே அங்கே இயேசுவை சிலுவையில் அறியும் பொழுது அங்கே நிறைய ஜனங்கள் அழுதுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர் தான் இவரை மறுதளிச்சுட்டு இவரை சிலுவையில் அறையணும்னு சொன்னாங்க. ஆனால் நிறைய பேர் இயேசுவை விசுவாசித்து இயேசுவோட அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்கல்ல. அவன் அதை கவனிச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அவன் சொல்லுங்க, ஒன்றும் செய்யாத ஆண்டவரை சிலுவையில் அடிக்கிறாங்களே, அவர் உற்றுங்கன்ற ஒரு அவங்க ஜனங்களோட குரலை இவன் என்ன பண்ணியிருப்பான், கண்டிப்பாக கேட்டிருப்பான். அதனால தான் இயேசு என்பதை யார் என்பதை அவன் அறிந்திருந்தான். மூணாவது காரியம், தேவனை அவன் என்ன பண்ணியிருந்தான், அறிந்திருந்தான். 41வது வசனம் கடைசியில் அவன் சொல்கிறான் இல்லையா, இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே. ஆமென் சொல்லுங்க. தேவன் யார் என்பதை, கர்த்தர் யார் என்பதை அவன் அறிந்திருந்தான். நாலாவது அவனுக்குள்ள இருந்தது நிலைத்திருப்பு. நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறானுக்கு அடிப்படையாக ஏசாயா 43:9 நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஏசாயா 43:9 கடைசியாக, ஏசாயா 53:9 கடைசியாக, அவர் வாயில் வஞ்சனை இல்லை. ஆமென் சொல்லுங்க. அதற்கு 9வது வசனத்தில், என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். 4:5 வாசிக்கும் பொழுது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை தான் அவர் சுமந்தார். நம்ம என்ன தெரியுமா, ஏன் தெரியுமா நம்மளுக்கு மனம் திரும்புதல் இல்லை? அவன் சொன்னான் பாருங்க, அந்த கள்ளன், நீ தேவனா இருந்தா
உன்னையும் என்னை என்ன பண்ணு, ரட்சிக்கும். அந்த அந்த கல்லனை போல தான் இன்றைக்கி நிறைய சபையில் நம்ம உட்காந்து கொண்டிருக்கோம். எப்படின்னா இங்கே நாமோ என்ன நினைக்கிறோமானா, நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்ம என்ன நினைக்கிறோம், தேவன் தானே அவர் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு, அவர் தான் இதை செய்கிறாருன்னு நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு இந்த பூமியில் வந்ததுக்கான ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய துக்கங்களை சுமக்கும்படி கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார். அதை நம்ம எண்ணினோன்னா நம்ம உண்மையாலுமே மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புவோம். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அவரை தேவன் தானே அனுப்பினார், பிதா தானே அனுப்பினார், பிதாவின் சித்தத்தை செய்ய தானே அவர் இங்கே வந்தார் அப்படி நினச்சதுனால தான் உண்மையான ஒரு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புதல் நம்மளுக்கு இல்லாமல் போச்சு. ஆனால் இந்த கல்லனுக்குள்ளே இருந்தது உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி தேவ பயத்தோடு பாவத்தை அவன் அறிக்கை செய்து கர்த்தர் நிலைத்திருக்கிறதுன்னு அவனுக்கு ஒரு வாஞ்சை. என்ன வாஞ்சைன்னா, அவன் சொல்கிறான் இல்லையா, ஆண்டவரே இன்றைக்கு நான் உன்னோடு கூட, வாசிங்க அந்த வசனத்தை மட்டும் கடைசியாய், லூக்கா, இயேசு அவனை நோக்கி, ஆண்டவரே, அதில் 42வது வசனத்தில், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருள சுவாமி. எனக்கு தெரியும் நீங்கள் உயிரோடு எழுந்துக்கு போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் தான் உண்மையுள்ள ஆண்டவர். இன்னைக்கு இப்போ நீங்கள் மறிக்கிறீங்க, ஆனால் நித்தியமாய் நீ தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் இப்போது. அதனால் அவனுக்கு தெரியும், நீங்கள் அங்கே வரும்போது என்னை நினச்சிக்கோங்கப்பா. அவன் வரணும்னு கூட சொல்ல, என்னை நினைச்சிக்கோங்களேன். அவர் நினைக்கிற மாதிரியான ஒரு மனம் திரும்புதல் நம்மளுக்கு இன்றைக்கி இருக்குதான்றதை நம்ம யோசித்து பார்க்கணும். அவர் என்னை நினச்சி என்னை மன்னிக்கிறதுக்கு, என்னை ரட்சிக்கிறதுக்கு, என்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவர் என்னை நினைக்கிற மாதிரியான ஒரு மனம் திரும்புதல் நம்ம செய்திருக்கிறோமா? அப்படி ஒரு மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்றோமா? அப்படி ஒரு மனம் திரும்பி ராபோஜனத்தில் பங்கெடுக்கிறோமா? அப்படி ஒரு மனம் திரும்பி சபைக்குள்ளாய் வருகிறோமா? அப்படி மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்குறோமா? அப்படி மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறோமா? நமக்கு இஷ்டமானதாக இருந்தாலும் அதை விட்டுவிட நம்ம மனதாக இருக்கிறோமா? இல்லையே. அப்போது செப்பலில் இருக்கிறத விட தானே அதிகமாக தானே நம்ம இருதயத்தில் இருக்குது. அப்போ எப்படிங்க நம்ம ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போக முடியுன்ற ஒரு நிச்சயம்? நான் பாட்டு பாடலாம், நான் இங்கே நிற்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கலாம், போதிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இந்த கல்லனுக்குள்ளே இருந்த இந்த 4 குணாதிசயம் எனக்குள்ளே இல்லைன்னா எனக்கு ரட்சிப்பு கிடையாது. நான் வேறு எந்த ஒரு உதாரணத்தையும் உங்களுக்கு சொல்ல நான் விரும்பலை. இந்த கல்லனை மாதிரி முன்னாடி அவன் தேவனை அறியாமல் செய்தான். தேவனை அறிந்த பிறகு அவன் மனஸ்தாபப்பட்டு இந்த நாளுக்கு நிலைத்திருப்பு, என் கர்த்தர் நான் சக்கையோ போல என் ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி அந்த காட்டத்தை மரத்தில் ஏறின அந்த சகையோ போல இந்த கல்லன் கடைசி நொடியில், கடைசி நேரத்தில் நிலைத்திருக்கக்கூடிய என் ஆண்டவரோடு நான் இருக்கணுமேன்ற ஒரு வாஞ்சையில் அவன் கேட்குறான். ஆண்டவர் அழகாக சொல்கிறார், நீ இன்னைக்கு என்னோட கூட அங்கே இருப்ப, நீ பரதேசில் இருப்பாய் மட்டும் இல்லை சொல்லலை, நீ ஏன் கூட இருப்ப. அதுதான் முக்கியம். பரதேசில் இருக்கிறது முக்கியம் இல்லை, எங்கே இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை, என்ன பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை, யாரு கூட இருந்து என்ன பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். எல்லாருமே ஊழியத்தை செய்யலாம், எல்லாருமே பாட்டு பாடலாம், எல்லாமே வார்த்தையை பேசலாம், எல்லாருமே சபைக்கு வரலாம், ஆனால் கூட யார் இருக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம் என்பதை நீங்கள் சிந்திக்கணும். கடைசியாக ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 96:13, சங்கீதம் 98:9, ரெண்டுத்துலையுமே ஒரே வசனம் தான் இருக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அப்போது கர்த்தர் வருகிறார், அவர் நீதியோடும் நியாயத்தை செய்ய, சத்தியத்தின்படி நீதி செய்ய என்ன பண்ண போகிறார்? அவர் திரும்ப வரப்போகிறார். அப்போ ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு இன்றைக்கி நான் சபையில் இருக்கிறதுனால நான் ரட்சிக்கப்பட்டேன்னு அடையாளம் கிடையாது. சபையில் சேர்க்கப்பட்டிருங்க அடையாளம் என்னன்னா, நான் கிறிஸ்டியன், அது கூட பொய் தான். கிறிஸ்துவை உடையவன் தான் கிறிஸ்துவனை தவிர பேர் கிறிஸ்டியனாக மாறக்கூடாது, திருமணத்துக்கு கிறிஸ்தவர்களாக மாறக்கூடாது. பிள்ளைகளுக்காக, நன்மைக்காக, அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் கிறிஸ்தவளாக என்ன பண்ணக்கூடாதுங்க. அப்படி மாறணும்னா அது உண்மையான ரட்சிப்பு கிடையவே கிடையாது. அப்போ உண்மையான ரட்சிப்பு எது தெரியுமா? நான் மனஸ்தாபப்பட்டு மனம் வருந்தி தேவ சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து, அவர் எனக்காக தான், என் மீறுதல் நிமித்தமாக தான் அவர் நொறுக்கப்பட்டார் என்பதை அறிந்து உணர்ந்து இந்த கல்லனை போல
அவனுக்கு தெரியும் இந்த ரத்தத்தினால எனக்கு மீட்பு உண்டுன்னு சொல்லி. இன்னொருத்தனுக்கு தெரியாது, அவன் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்தான். இவன் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்து ரட்சிக்கப்பட்டு பரதீசில கர்த்தரோடு அமர்ந்திருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆமீன் சொல்லுங்க. இப்படியாப்பட்ட ஒரு வைராக்கியம் அவனை போல ஒருவேளை முன்பதாக நம்ம எப்படி வேணா இருக்கலாம், இன்றைக்கு நம்ம எப்படியாப்பட்டவர்களாய் சபைக்குள்ளாக இருக்கிறோம் என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அதனால் மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. இன்னைக்கு நம்ம எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்க. இன்னைக்கு பொறாமையினால, இச்சையினால, தெய்வ சித்த இது எல்லாமே எதில் அடங்குன்னா தெய்வ சித்தத்துக்கு மாறாய் நடக்கிறது. அப்போ தெய்வ சித்தத்தின்படி நான் எதை செய்து கொண்டிருக்கிறேன், தெய்வ சித்தத்துக்கு மாறாய் நான் எதை செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், உனக்கு முன்னாடியே ஆயக்காரரும் வேசிகளும் பரலோகத்தில் இருப்பாங்க. அப்போது நித்தியமாய் அழிகிற ஆக்கினைக்குள்ளாய் நம்ம போக போகிறோமா, நித்தியமாய் வாழக்கூடிய அந்த ராஜ்யத்துக்கு நேராக நம்ம போக போகிறோமா என்பதை நம்ம யோசித்து பார்த்து அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு நன்றி, இந்த கல்லணை போல அப்பா